டியூப் தமிழ் வணக்கம். மருத்துவ உலகில் ஒரு புதிய சாதனை என்று உலக மருத்துவர்கள் கொண்டாட்டம். புற்றுநோயில் உயிர் தப்புவதற்கு மிகவும் கடினமான அந்த புற்றுநோய் காணப்பட்டு விடுமாக இருந்தால் ஆயுள் காலம் நாட்களாக எண்ணப்படுகின்ற நிலை வரும் என்கின்ற கணைய புற்றுநோயில் இருந்து நோயாளிகளை காப்பாற்ற முடியுமா? கணைய புற்றுநோயினால் மரணமடைகின்றவர்களுடைய உயிர் வாழும் காலத்தை இன்றிருப்பதை விட மேலும் ஒரு மடங்கு அதிகரிக்கக்கூடியதான புதிய மாத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. உலகளாவிய புற்றுநோய்க்கான மருத்துவர் மாநாட்டில் இந்த மாத்திரை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்து சாதாரணமாக பாவனைக்கு இந்த மாத்திரை வரப்போகின்றது என்று நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசினில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. கணைய புற்றுநோய் என்பது மிக வேகமாக வளரக்கூடியது. அந்த புற்றுநோய் இருந்தாலும் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் அதனுடைய தடயங்கள் சாதாரண நோய் போல் இருப்பதனால் சாதாரண நோய்க்கான சிகிச்சையை செய்து விடுவார்கள். ஆனால் அது விரைவாக பரவி ஆளையே கொன்றுவிடும். கணையம் என்பது மனித உடலின் மிகப்பெரிய சந்தியாக இருக்கின்றது. இலங்கையில் பொல்காவிலை ஸ்டேஷன் போல எல்லா ரயில் வண்டிகளும் வந்து பிரிகின்ற ஓர் இடமாக இருக்கின்றது. அந்த மைய நிலையத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அனைத்து ரயில் வண்டிகளும் நின்று போய்விடும் என்பதனால் அது போன்ற ஓர் இடமாக இருப்பதனால் இந்த கணைய புற்றுநோய் மனித உயிர்களை காவு கொண்டு வருகின்றது. இந்த புற்றுநோய் ஏற்பட்டால் 40% மட்டுமே ஒரு வருடத்திற்கு மேல் உயிர் வாழக்கூடியதாக இருக்கின்றது. வெறும் 15% மட்டுமே ஏதோ சில உபகாரணங்களினால் 5 வருடங்கள் வரை உயிர் வாழ்கின்றார்கள். இதில் உயிர் தப்பி பிழைப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். இதற்கு மாற்று சிகிச்சை இல்லை என்பது இதுவரையான முடிவாக இருக்கின்றது. இந்த மருத்துவர்களுடைய மாநாட்டில் செய்தியை கேள்விப்பட்டதும் மருத்துவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி மகிழ்ச்சி அடைந்ததாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்ற சிறப்பு வைத்தியர் இன்னா சென்னுடைய பேட்டியும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாத்திரை எது? ட்ராக்சோன்ரசிப் என்கின்ற இந்த மாத்திரையை பாவிப்பார்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை எடுக்க வேண்டும். கணைய புற்றுநோயில் உயிர் வாழுகின்ற காலம் மேலும் ஒரு மடங்கு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாத்திரை திகைப்பூட்டும் விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் இப்படி கணைய புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு கீமோதெரபி என்கின்ற முறை மூலம் வைத்தியம் செய்கின்ற பொழுது அதனால் பெரும் பயன் கிடைக்கவில்லை. அவர்கள் உயிர் வாழும் காலம் 6.6 மாதங்களே சராசரியாக இருக்கின்றது. கீமோதெரபியால் எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த மாத்திரையை பாவிப்பார்களாக இருந்தால் அவர் உயிர் வாழும் காலம் 13.2 மாதங்களாக அதிகரிக்கும். எனவே 6 மாத உயிர் வாழ்க்கையை 13 மாதங்களாக இது நீட்டிப்பு செய்கின்றது. இது ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது. மேலும் அபிவிருத்தி அடைகின்ற பொழுது புதிய நம்பிக்கைகளை தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 6 மாதங்கள் தானா என்று கருதி விடாதீர்கள். இந்த புற்றுநோய் இல்லாதவர்களுக்கு 6 மாதங்கள் சிறிய ஒன்றாக இருக்கும். ஆனால் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் மரணிக்கின்ற அந்த நாளில் மேலும் ஓர் 6 மாதங்கள் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள், பேர குழந்தைகள் மற்றவர்களுடன் எல்லாம் அன்பாக பழகுவதற்கு அந்த 6 மாதங்களுக்கு இணையான காலம் நீங்கள் உயிர் வாழ்ந்த காலம் வரையான முழு காலமும் அதற்கு இணையாக அமையாது. அப்படியொரு அரிய வரத்தை இந்த மாத்திரை தருவதனால் அந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கே தெரியும். இந்த அதிகப்படுத்துகின்ற நாட்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் என்றும் வைத்தியர் இன்னா சென் குறிப்பிடுகின்றார். முன்னர் இந்த நோய்க்கு தீர்வே இல்லை என்று வைத்தியர்கள் பேசினார்கள். நோயாளியை அழைத்து மேலும் சில மாதங்கள் மட்டுமே நீங்கள் உயிர் வாழ முடியும் என்கின்ற தகவலையும் அவர்களுக்கு வழங்கினார்கள். இப்பொழுது தீர்வே இல்லை என்று கைவிரித்த தனக்கு ஏதோ ஒரு தீர்வு இருக்கின்றது என்பது ஆறுதல் தருவதாக இருப்பதாக தெரிவிக்கின்றார் இந்த மருத்துவ பெண்மணி. இதுவரை நடைபெற்று வந்த புற்றுநோய் சிகிச்சையில் முற்றிலும் மாற்றம் ஏற்படுத்துகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரமடையும் ஒரு நோயை வலி இல்லாமல் மேலும் ஒரு மடங்கு அதிகமாக வாழ வைக்கின்றது இந்த மாத்திரை. அதுபோல வாழும்போது மகிழ்வாக வாழ்ந்து விடைபெறவும் வழிகாட்டுகின்றது இந்த மாத்திரை. இது மாத்திரம் அல்லாமல் இந்த மாத்திரையில் பக்க விளைவுகள் குறைவு. கீமோதெரபி போல நச்சுத்தன்மையும் இல்லை. டென்மார்க்கில் வருடம் தோறும் 1150 பேருக்கு கணைய புற்றுநோய் ஏற்படுகின்றது. இதற்கு சிகிச்சையே இல்லை என்று கூறி வந்தவர்கள் ஏதோ ஒரு மாத்திரை எங்களிடம் இருக்கின்றது என்று கூறக்கூடிய
நிலையை இந்த மாத்திரை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இனி வைத்தியர்கள் இதை எழுதி கொடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். கீமோதெரபி சிகிச்சை, லேசர் சிகிச்சை எதனாலும் கட்டுப்பட முடியாத ஒரு நோயை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருப்பதானது எதிர்காலத்தில் பித்த நாள புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் ஆகியவற்றிற்கும் இதை பாவித்து வாழும் காலத்தை அதிகரிக்கலாம் என்பது புதிய நம்பிக்கையாக இருக்கின்றது. ரெவல்யூஷன் மெடிசின்ஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய நிதி ஒதுக்கீடில் இதற்கான ஆய்வுகள் கண்டறியப்பட்டு இந்த மாத்திரை வந்திருக்கின்றது. புற்றுநோய் என்பது மிக ஆபத்தான ஒரு நோயாக இருந்தாலும் கூட இன்றைய நவீன மருத்துவ உலகானது அதை வெல்வதற்கான போரில் கணிசமான அளவு முன்னேறி இருக்கின்றது. பல புற்றுநோய்களை இப்பொழுது மாத்திரைகளின் மூலமாகவே மாற்றி வருகின்றார்கள். டென்மார்க்கில் இது போன்ற மிகச்சிறந்த மாத்திரைகள் இரத்த புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுக்கு வழங்கப்பட்டு பலர் உயிர் வாழும் காலம் 10 ஆண்டுகளை தாண்டியும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்று வந்திருக்கும் AI தொழில்நுட்பமும் இது போன்ற மாத்திரைகளும் மிக விரைவாக இத்தகைய நோயாளிகளினுடைய வாழ்க்கையை இறப்பில் இருந்து மீட்டு ஒரு புதிய பிரகாசத்தை தரும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மாத்திரை ஏற்படுத்தி இருக்கின்றது. தூரம் அதிகம் இல்லை. புற்றுநோய் பாதிக்கப்பட்டு துயர் சுமந்த மக்களும் குடும்பங்களும் ஒரு ஒளி பொருந்திய காலத்திற்குள் செல்லுகின்ற ஒரு நல்ல செய்தியாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற உலகத்தில் நடைபெறுகின்ற மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் உங்களுக்காக தேடி தொகுத்து எளிமையான தமிழில் மிக விரைவாக எடுத்துரைத்து வருகின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.